ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சீரீஸோட பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் ஹீரோ அவனோட கோவத்தை எல்லாத்தையுமே அங்கே கடலில் காமிச்சிட்ருக்கான். அவனுக்கே ரொம்ப அசிங்கமாக தோணுது. ஏன்னா அவன் எந்த தப்புமே பண்ணலை, அவளை கூட்டிகிட்டு இந்த பாடுபடுத்திட்டு இருக்கமேன்னு சொல்லிட்டு கவலையாக இருக்குது. இங்கே ஹீரோயினை பார்த்தா அவளுமே ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்ருக்கா. பிறகு நைட் போல் நம்ம ஹீரோயின் அங்கே தூங்குறதுக்கு உள்ளே படுத்துட்ருக்கா. அப்போ நம்ம ஹீரோ அவனுக்கு தேவையான திங்ஸை மட்டும் வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு ஊஞ்சல் மாதிரி கட்டி அங்கே வெளியவே தூங்க ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் அவகிட்ட நீ என்ன டே நைட்டாக தூங்கிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறியா, எந்திரி அப்படின்றத சொல்லிட்டு திட்டான். அவளுமே எந்திரிச்சிடுறான். அப்போ போய் நீ தேவையான தண்ணியெல்லாம் கொண்டு சரி போய் ஃபேஸை வாஷ் பண்ணு அப்படின்றத சொன்னதும் அவளுமே அங்கே போய் அதே மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு அங்கே போயிட்டுருக்கா. அப்போ பார்த்தா அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. ஹீரோ நீ என்ன இந்த ஆக்டிங்லாம் என்கிட்ட போட்டுட்ருக்கேன், எந்திரின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி பார்க்குறான். பார்த்தா அங்கே ரொம்ப ஃபீவராக இருக்குது. அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போய் அவளை படுக்க வச்சுட்டு பார்த்துட்ருக்கான். அப்போ அந்த குட்டி பையன் வந்ததும் என்னாச்சுன்னு கேட்டதும் ரொம்ப ஃபீவராக இருக்குது அப்படின்றத சொல்கிறான். நேற்று அவங்க ரொம்ப ஒர்க் பண்ணாங்க, அங்கே உங்களோட ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக வெயிலில் உட்காந்து துவைச்சாங்கன்னா அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்கிறான். நீ போய் மெடிசன் எடுத்துகிட்டு வா அப்படின்றத சொன்னதும் மெடிசன்லாம் இது கொடுத்தா சரியாகாது, நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ சர்வன்ட்டை அங்கேருந்து போட் எடுக்க சொன்னதும் போட்டை ஆல்ரெடி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்றத சொன்னதுமே யார் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்ததுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். என்னப்பா சொல்லிட்டு இருக்கீங்க, இங்கே பிஸ்னஸ் விஷயமா எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு எதுவுமே பண்ண முடியல. சரி நான் இப்போதைக்கு மெடிசன் கொடுக்குறேன், நீங்கள் அதை கொடுங்க, அதுக்கப்புறம் நம்ம கூட்டிகிட்டு போய் டாக்டர்கிட்ட காமிக்கலாம், இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிரும், நான் இங்கே போட் வந்ததுமே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் ரொம்பவே அவளை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறான். அவளுக்காக அங்கே ரொம்ப சூப்பராலாம் சமையல்லாம் பண்ணிகிட்ருக்கான். அவளை எழுப்பிட்டுருக்கான். நீ எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு மெடிசன் சாப்பிட்டா தான் வேகமாக குணமாகும், எந்திரி அப்படின்றத சொல்கிறான். இப்போ ஹீரோயின் நான் கனவு தான் கண்டுட்ருக்கேன்னு நினைக்கிறேன், அதனால தான் நீ என்னை இவ்வளோ கேர் பண்ணிகிட்ருக்க, நான் உன்னோட ஃபேஸவே பார்க்க விரும்பலை, நான் உன்னை ஹேட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்ப தூங்கிடுறா. ஹீரோக்கு அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமாயிருது. ஹீரோயினுக்கு ரொம்பவே நைட்டு குளிர் அடிக்க ஆரம்பிச்சிருது. ஹீரோ அங்கே பிளாங்கெட்லாம் எடுத்து போத்தி விட்டுட்டு அவளுக்கு அப்பயுமே குளிர் போகலன்னு சொன்னதும் ஹக் பண்ணிட்டு அவன் கூடவே சேர்ந்து படுத்துக்கிறான். நெக்ஸ்ட் மார்னிங் ஒரு வழியாக ஹீரோயினுக்கு முழிப்பு வந்துடுது. அவள் அங்கே எந்திரிச்சு வெளியே வர்றா. ஹீரோ அங்கே அவளுக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கா. ஏன்னா எந்திரிச்சிட்டியா, ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சாப்பாடை சாப்பிடு, அப்புறம் மெடிசன் எடுத்துக்கோ அப்படின்றத சொல்கிறான். நைட்டு உனக்கு எத்தனை போர்வை தான் போத்தி விடுறது, அப்பயுமே குளிர் அடிச்சிட்டு இருந்துச்சு, இப்போ என்ன சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ ஹீரோயின் அவள் ட்ரெஸ் சேஞ்ச் ஆகிருக்கிறத பார்த்துட்டு யார் எனக்கு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணது அப்படின்றத அவள் கேட்குறா. கேட்டுட்டு யார் மாற்றுவாங்க, இங்கே நான் தான் மாற்றினேன் அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோ நீ சாப்பிடுன்னு சொல்கிறான். அப்போ நீ முன்னாடி இன்னும் உட்காந்துட்ருக்க பார்த்தியா, உன் ஃபேஸவே பார்க்குறதுக்கு எனக்கு பிடிக்கல, நீ போட்டில் போகும்போது உன் போட் அப்படியே வெடிச்சு செதறி நீ அங்கேயே செத்து போயிடணும்னு நான் நினச்சேன், உன்னை நான் ரொம்பவே ஹேட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு திட்டிட்டு போகிறா. அப்போ அதெல்லாம் கேட்டுட்டு அவனுக்கு இன்னுமே மனசு கஷ்டமாயிருது. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோயின் அவங்க சாப்பிட்டுட்ருக்கா. அப்போ அந்த குட்டி பையன் சாப்பாடு நல்லா இருந்துச்சான்னு கேட்டதும் ஆமாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப தேங்க்யூன்னு சொல்கிறா. தேங்க்யூ நீங்கள் சொல்கிறதா இருந்தால் பாஸ்க்கு தான் சொல்லணும், ஏன்னா அவர் தான் உங்களுக்காக பார்த்து சமையல் பண்ணாரு, இந்த ஃபீவர் வந்ததுலேருந்தே ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாரு அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். அப்போ ஹீரோயினுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா காலையில் தான் அந்த வார்த்தை அவனை பேசியிருக்கா, அதை நினச்சிட்டு தான் ஹீரோயின் நைட் போல் அங்கே சாப்பிடாம நம்ம ஹீரோக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ நீ எதுக்காக சாப்பிடாம இப்போ உட்காந்துட்ருக்கேன்னு கேட்டதும் நீ என்ன சொல்லியிருக்க, நீ சாப்பிடாம நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லை, அப்புறம் நீ கோவப்பட்டேன்னா என்ன பண்ணுறது, அதுக்காக தான் சொல்கிறா. நான் உண்மையிலேயே அவன் மேலே இருக்க பாசத்தில் தான் உட்காந்துட்ருக்கா. அப்போ ஹீரோ நீ தேவையில்லாமல் இப்படிலாம் யாருக்காகவும் வெயிட் பண்ண தேவை கிடையாது, நீ போய் சாப்பிட்றதுக்கு வேலையை பாரு, நீ மற்றவங்கள பற்றி ஒன்றும் கவலைப்பட தேவை கிடையாது, அவங்கவுங்க அவங்கள பார்த்துக்குவாங்க, நீ ஒன்றை பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் உன்ட்ட யார் சொன்னது நான் சாப்பிடலன்னு, நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன், நீ தேவையில்லாமல் இந்த வேலையெல்லாம் பண்ணாத, நீ ஒழுங்காக சாப்பிட்டு ஸ்ட்ராங்காக மெடிசன் எடுத்துக்கோ, அப்படின்னா தான் போய் உன்னோட அப்பா ஒரு நாளைக்காச்சும் மீட் பண்ண முடியும் அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ அந்த குட்டி பையன் பாஸ் நீங்கள் சாப்பிடவே இல்லையே, ஏன் அப்புறம் போய் சொன்னீங்கன்னு கேட்டதும் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காம இருக்கிற சாப்பாட்டை எடுத்து வை அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் அந்த குட்டி பையனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறா. நீ ஒன்றும் அதில் வேலையெல்லாம் பண்ண வேணாம், நான் வேலை சொல்கிறத மட்டும் நீ பண்ணுன்னு சொல்லிட்டு அவளை அங்கே கூட்டிகிட்டு போய் தலையெல்லாம் வாஷ் பண்ண வச்சுட்ருக்கான். அதுக்கப்புறம் எனக்கு ஷேவ் பண்ணி விடுன்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் அங்கே ஷேவ் பண்ணும்போது கையில் ஷார்ப்பான கத்தி வச்சுட்ருக்கா. இப்போ உனக்கு நல்ல சான்ஸ் இல்லை, உனக்கு ஃப்ரீடமில் கிடைக்கும் அப்படின்றத சொன்னதும் நீ அந்த லெவலுக்கு ஒர்த்து நினச்சிட்ருக்கியா, அப்படிலாம் எதுவும் கிடையாது, அதுக்கான டைம் தன்னால் வரும் அப்படின்றத சொல்லிட்டு போகிறா. அவள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அவனுக்கு ரொம்பவே இன்னும் கஷ்டமாயிட்ருக்கு.
பிறகு நைட் போல் நம்ம ஹீரோயின் போய் அங்கே வந்து தூங்க போயிடுறா. நம்ம ஹீரோ அங்கே வெளியே படுத்துட்ருக்கான். நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. அப்போ உள்ளே வந்து அவன் படுக்க வந்ததுமே என்ன பண்ணிகிட்ருக்க நீ, எதுக்காக இங்கே வந்து உள்ளே படுத்துட்ருக்க, வெளியே போ அப்படின்னு சொல்கிறா. வெளியே மழை பெய்கிற சவுண்டு கேட்கலையா, எப்படி நான் போய் படுக்க முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேவே வந்து தூங்க ஆரம்பிக்கிறான். இப்போ ஹீரோயினுக்கு அங்கே வந்து இடி இடித்ததுமே பயமாயிருது. வேமா ஹீரோவை போய் அவள் ஹக் பண்ணிக்கிறா. அப்போ ஹீரோ உனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சுன்னா வேணா ஹக் பண்ணிவிட்டு படுத்துக்கோன்னு சொன்னதும் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பிக்கிறா. இப்போ உன் தேவைக்கு ஹக் பண்ணிட்டு திரும்ப இப்படி திமிராவா பேசுகிற அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ திரும்ப இடி இடிச்சதும் திரும்ப வந்து ஹக் பண்ணிக்கிறா. இப்போ ஹீரோ பக்கத்தில் க்ளோஸாக வரவும் தயவு செஞ்சு நீ எதுவும் பண்ணிடாத அப்படின்றத சொல்கிறா. இந்த உலகத்தில் ஹக்கெல்லாம் ஒன்றும் ஃப்ரீயாக கிடைக்காது அப்படின்றத சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். 2 பேருமே நைட் டைமே ஒன்றா சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோக்கு பார்த்தா ரொம்பவே கில்ட்டி ஆகிடுது. அவன் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஹீரோயினுமே ரொம்ப அழுதுட்ருக்கா. அவளுக்குமே ரொம்ப தப்பாக தோணிட்டுருக்கு, இந்த மாதிரி வேலையை போய் பண்ணி வச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு. ஹீரோவும் சவுண்டும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு சில திங்ஸ்லாம் எனக்கு கண்டுபிடிச்சாகணும், நம்ம 2 குடும்பத்தையும் வந்து வேற யாரோ தான் வந்து ஃபைட் பண்ண வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு புரிஞ்சுக்குது. ஜின்ன காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பாட்ட தான் போய் பேசிட்டு இருக்காரு. உங்களோட நெஸ்ட் எல்லாமே ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஆள்கிட்ட போய் நான் பேசினப்ப அவர் சொன்னார் அவர் ரொம்ப லாஸ்ட் ஆகிட்டாராம். ஸோ அதனால் வந்து அவர் யாரையுமே லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆக விட மாட்டாராம். கண்டிப்பாக உங்களுக்குமே அந்த ஆள் ஏதாச்சும் ட்ரபிள் கொடுப்பாரு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோட அப்பாவை பற்றி தப்பு தப்பாக இருந்தாலும் ஏற்றி விட்டுட்ருக்காரு. அதை கேட்டுட்டு இவங்களுக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அங்கே நைட் போல் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு போயிடுறான். இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயினோட அப்பாவோட அந்த நெஸ்ட் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சவன்மே சொல்கிறாரு. அப்போ அவங்க மறைஞ்சிக்கிறாங்க. யார் வந்து என்ன வேலை பண்ணுறாங்கன்னு பார்த்தா சில பேர் வந்துட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு திருடிட்டு போயிட்டுருக்காங்க. அதெல்லாத்தையும் பார்த்துட்டு கன்ஃபார்மாக வந்து புரிஞ்சுக்குது தெரியாமல் வந்து நிறைய வேலை பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு அங்கே கால் வந்துடுது. அங்கே அவங்களோட அந்த நெஸ்ட் எல்லாமே திருடு போயிருச்சுன்னு. அதை கேட்டுட்டு ஃபேமிலியே ரொம்ப ஷாக்காகி போயிருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவும் அங்கே சவுண்ட் பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு இப்போ திருடி இருக்காங்க, அந்த பழியை தூக்கி நம்ம மேலே போடுவாங்க. 2 ஃபேமிலிக்கு நடுவில் சண்டையில் தூரதுக்கு தான் பண்ணிட்டுருக்காங்க. மொதல் அந்த பர்சன் யாருன்னு கண்டுபிடிச்சாதான் இதுக்கெல்லாம் ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறான். நைட் போல் நம்ம ஹீரோங்க வந்து வீட்டுக்கு வர்றான். அப்போ ஹீரோயின் அங்கே அவனை பார்த்து பயந்து போயிடுறா. இது நான் தான், ஹியூமன் தான், நீ வந்து கோஸ்டெலாம் ஒன்று நினைக்க வேணான்னு சொன்னதும் கோஸ்ட் கூட வந்திருந்தா நான் பயந்துருக்க மாட்டேன், உன்னை பார்த்தா தான் பயமாக இருக்குன்னு சொல்கிறா. நீ இப்போ என்ன சொல்லிட்டுருக்க, நான் செத்து போன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டதும் என்ன வேணாலும் பண்ணிட்டு போய் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குமே அங்கே சண்டை வர ஆரம்பிச்சிருது. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் அங்கே கடற்கரை ஓரமாக போய் உட்காந்துட்டு கவலைப்பட்டுருக்கா. அப்போ அந்த சவுண்ட் வந்துட்டு சரி நான் உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் கிளம்பி ரெடியாக இருங்க அப்படின்றத சொன்னதும் அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு கிளம்பி ரெடியாகி போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோவுமே அங்கே மேலேருந்து அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். அங்கே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ரொம்பவே கவலையாக இருக்கு. அவள் இல்லாத வீட்டை பார்த்துட்டு அவளையுமே கொண்டு வந்து அங்கே பேங்காங்கில் வந்து ட்ரா பண்ணிடுறாங்க. அவள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா. உங்களோட இந்த கருணையை வந்து நான் எப்பயுமே மறக்க மாட்டேன், உங்களை மாதிரி ஆளுங்களுமே அந்த ஐலாண்டில் இருக்க தானே செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கா. அவர் இந்தாங்க இந்த காசு வந்து எங்கள் பாஸ் வந்து கொடுக்க சொன்னார், நீங்கள் வந்து வீட்டு வரைக்கும் போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குல்லன்னு சொன்னதும் அப்போ தான் ஹீரோயினுக்கு புரியுது நம்ம ஹீரோ சொல்லி தான் அவன் கொண்டு வந்து ட்ரா பண்ணியிருக்கான்னு. அதை கேட்டதுமே இவளுக்கு கொஞ்சம் ஷாக்காகவும் இருக்குது, கவலையாகவுமே இருக்குது. ஹீரோட சவன் நம்ம ஹீரோட்ட வந்து அவங்கள விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் அவங்ககிட்ட உண்மையை சொல்லலை, 2 ஃபேமிலிக்கு நடுவில் வேற யாரோ தான் வந்து சண்டையிலத்தோட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்றதை கேட்குறாரு. சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஏன்னா 2 ஃபேமிலியுமே வந்து ரொம்ப எனிமீஸ் மாதிரி, இதில் வந்துட்டு எப்பயுமே சரியாக போகிறது கிடையாது, எங்கள் 2 பேத்துக்கு மேரேஜும் பண்ணி வைக்க மாட்டாங்க. அதுக்கு மேலே அவள் வந்து என்னை ரொம்ப ஹேட் பண்ணிகிட்ருக்கா, அவள் இப்போ இங்கேருந்து போனதான் சரி, அவள் வந்து உண்மையை தெரிஞ்சு என்ன பண்ண போகிறா, அதுக்கப்புறம் மனசு கஷ்டப்படுறதுக்கு இப்படி ஹேட் பண்ணிகிட்டே இருக்கட்டும் அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு வர்றா. அங்கே அவங்க அம்மாவுக்கு பார்த்துட்டு ரொம்ப அழுக வர ஆரம்பிச்சிருது. அப்படியே மயக்கமாயிடுறா. அங்கே வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவளை வந்து கேர் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவளுக்கு முழிப்பு வந்ததுமே அவங்க அப்பா நீ எங்கே போன, 1 வாரமாக உன்னை ஆளை காணோம், உன்னோட அம்மா சாப்பிடாம எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு திட்டாரு. அப்போ அவங்க அம்மா வந்து ப்ளீஸ் அவள் இப்போ தான் எந்திரிச்சிருக்கா, தயவு செஞ்சு இப்படி திட்டாதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அண்ணனுமே நீ கண்டிப்பாக வந்து சொல்லி ஆகணும், உனக்கு இந்த நிலைமை யார் உண்டு பண்ணதுன்னு சொல்லிட்டு அவங்கள நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்றதை சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின்ட்டு வந்து அவங்க அம்மா வந்து பேச ட்ரை பண்ணுறாங்க, யார் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் அப்படியே வந்து மயக்கமாயிடுறா. அப்போ அவங்க வெளியே வந்ததுமே என்ன உன் பொண்ணு என்ன சொன்னான்னு கேட்டதும் இல்லை அவள் எதுவும் சொல்லலை, அவள் வந்து மயக்கமாயிட்டா அப்படின்றத சொன்னதும் அவள் எந்திரிக்கவுமே உண்மை என்னமோ எனக்கு தெரிஞ்சாகணும், இப்போ 1 வீக்காக இவள் வீட்டில் ஆள் இல்லை, இது மட்டும் அந்த பையனுக்கு தெரிஞ்சால் மேரேஜுக்கு வந்து ஒத்துக்குவாங்களா,
நினைப்பாங்களா? இவளை பற்றி அப்புறம் என்ன நினைப்பாங்க? உன் பொண்ணுகிட்ட சொல்லி ஒழுங்காக இருக்க சொல்லு அப்படின்றத சொல்லிட்டு திட்டிட்டு போகிறாரு. நெக்ஸ்ட் டே ஹீரோவும் அவங்க சர்வன்ட்டும் அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துக்கு போகிறாங்க. அப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் நடக்க முடியாமல் அடிப்பட்ட மாதிரி வந்து கீழே விழுகிறான். அப்போ ஹீரோ பக்கத்தில் போயிட்டு என்ன நீங்கள் நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். பார்த்தா அந்த ஆள் கன் எடுத்து ஹீரோவை ஷூட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோவோட வயிற்றுல ரத்தமாக போயிட்டுருக்கு. அப்படியே அவன் கனவுமே மூடிடுறான். அதுக்கப்புறம் இங்கே ஹீரோயின் பார்த்தா பயந்து அலறியடிச்சு எழுந்திரிக்கிறா. அப்போ அவங்க அம்மா என்ன கெட்ட கனவு கண்டுச்சியா? நீ ஒன்றும் கவலைப்படாது, இது ஜஸ்ட் ஒரு கனவு தான் சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்துகிறாங்க. இருந்தாலும் அவளுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோவோட அப்பா அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து கால் வருது. இந்த பையன் இறந்து போயிட்டான்றதை சொன்னதும் அவர் ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. அப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வாங்க நீங்களுமே சேர்ந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அம்மா கூப்பிடுறாங்க. இல்லை எனக்கு சாப்பாடு வேணான்னு சொன்னதும் என்னாச்சு அப்படின்றத அவங்க கேட்குறாங்க. சொல்ல போகிறத கேட்டுட்டு நீ உடஞ்சி போயிடக்கூடாது, நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், காமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பையன் வந்து நம்மளை விட்டுட்டு போயிட்டான்றத சொன்னதும் டோட்டல் வீடே வந்து கத்தி கதறி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட வீட்லேயுமே அவங்க அப்பாவும் அவங்க பிரதருமே இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் அதெல்லாம் கேட்டுட்டு அவளுக்கு அவ்வளோதான் மனசே உடஞ்சி போயிடுது. அங்கே ரூமில் போய் உட்காந்து அவள் பாட்டு ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. ஏன்னா ஹீரோக்கு நிறைய சாவ வேற விட்டால நீ செத்து போகணுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நினச்சிட்டு வேற ரொம்ப கவலையாக இருக்குது அவளுக்கு. அப்புறம் நம்ம ஹீரோ கூட சேர்ந்து இருந்த ஞாபகங்களெல்லாம் நினச்சி பார்த்துட்டு வேற அங்கே அழுக தாங்க முடியல. அப்போ அவங்க அம்மா வந்து நீ சாப்பிடவான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இல்லை எனக்கு சாப்பாடு வேணான்னு சொல்கிறா. இந்த உலகத்தில் நீ வாழணும்னா ரியாலிட்டி என்னமோ அதை கற்றுக்கிறணும், மூவ் ஆனாங்க பழகிக்கிறணும், இதான் உண்மை அப்படின்றத சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அந்த செல்லை எடுத்து வச்சு பார்த்துட்டு அவளுக்கு வந்து தாங்கவே முடியல அழுக. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்ருக்கா. ஹீரோட அப்பாட்ட அங்கே ஜின் வந்து பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து உங்கள் பையனை இழந்திருக்கீங்க, இந்த இழப்பை யாராலையும் சரி கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே லியூம்னு ஒரு பர்சனுமே வந்துட்டு நம்ம ஹீரோட அப்பாட்ட பேசிகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக வந்துட்டு பெற்றவங்க வந்து குழந்தைங்களுக்கு ஃபியூனல் பண்ணுறதோட பெரிய விஷயமே கிடையாது, நீங்கள் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. நம்ம ஹீரோட அப்பா சரி நான் வந்து என் பையனோட பாடியை எடுத்துகிட்டு வரதுக்கு அந்த ஐலாண்டுக்கு போக போகிறேன், எனக்கு ஒரு ட்ரெயின் டிக்கெட் மட்டும் புக் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க பாஸ், நாங்களுமே உங்கள் கூட சேர்ந்து வரோம்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து இங்கே இருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க, நான் போய் அங்கே வந்து பாடியை எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. பார்த்தா அந்த வந்துட்டு வில்லத்தனமாக ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சிரிச்சிட்ருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கே வந்து கோயிலில் போய் ப்ரே பண்ணிகிட்ருக்கா ஹீரோக்காக. அப்போ அங்கே பூசாரி வந்துட்டு மனிதன் வந்து பிறந்த இந்த உலகத்தில் இறப்பும் வந்து பிறப்பும் சகஜம்தான் அப்படின்றத சொல்கிறாரு. நீ வந்து எல்லாத்தையுமே புரிஞ்சு வாழ்க்கையில் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்ருக்காரு. அவள் ப்ரே பண்ணிட்டு எந்திரிக்கும் போது நம்ம ஹீரோவோட ஃபேமிலி தான் இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா நீயா அப்படின்றத கேட்குறாங்க. அவள் வணக்கம் சொல்கிறா. அவங்களுமே பதிலுக்கு வணக்கம் சொன்னதும் அவங்க சிஸ்டருக்கு கோவமாயிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறா. உன்னோட ஃபேமிலி என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க பெரிய சிஸ்டர் திட்டிகிட்டு இருக்கா, நீ இப்படி வேர்டெல்லாம் யூஸ் பண்ணாதான்னு சொல்லிட்டு. சரி நீங்கள் சண்டை போகிறதுக்கு முன்னாடி சாமியை கும்பிடுங்க நாங்கள் பூசாரி சொன்னதும் நான் இங்கே இருக்கவே விருப்பப்படலன்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக கோச்சிட்டு போயிடுறா. இவங்களுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ ஹீரோயின் திரும்ப நம்ம ஹீரோவை நினச்சி அங்கே அழுதுகிட்டே ப்ரே பண்ணிகிட்டு இருக்கா. அப்புறம் இவங்க வீட்டுக்கு வந்ததுமே அந்த நம்ம ஹீரோவோட சிஸ்டர்கிட்ட இப்போ அப்பா வந்து தனியாக போயிருக்காரு, எவ்வளோ வந்து நம்மளுக்கு எதிரிகள் வெளியே இருக்காங்க தெரியும்ல அப்படின்றத சொன்னதும் என்ன சொல்லிட்டு இருக்க நீ இப்படி வேர்ட்ஸ் எல்லாம் என்னோட அம்மா முன்னாடி பேசாத, அவங்க ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றத சொல்கிறா. இப்போ உன்னோட அப்பா வந்து ஏதாச்சும் முடிவு எடுத்திருக்காரா அப்படின்றத அவன் கேட்குறான். அவன் அண்ணனோட இடத்த கண்டிப்பாக யாராலையும் நிரப்ப முடியாது, ஆனால் அப்பா ஆல்ரெடி வந்து என்ன முடிவுனாலும் எடுத்து வச்சிருப்பாரு அப்படின்றத சொல்லிட்டு போகிறா. இவனுக்கு இன்னுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. இவரோட சிஸ்டர் அங்கே மாங்கு வந்து சாப்பாடு வந்து எடுத்து வச்சிட்ருக்கா. நீ இப்படி சாப்பிடாம இருந்தேன்னா என்னத்துக்கு ஆகுறது, நீ டெய்லி ஒழுங்காக சாப்பிடுன்னு சொல்கிறா. அப்போ அவன் என்னோட லைஃபே வந்து டோட்டலாக உன்னோட அப்பாக்காக வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிற சொன்னால் கூட நான் ரெடியாக இருக்கேன், என்னோட ஃபேமிலி என்னை பெர்த் பண்ணதே அதுக்காக தான் சொல்லிட்டு அவனோட நன்றி உணர்ச்சியை பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோவோட அப்பா நம்ம ஹீரோ பாடி எடுக்க வந்திருக்காருன்னு சொல்லிட்டு வந்தார் இல்லையா. பார்த்தா நம்ம ஹீரோ சாகலாம் இல்லாம உயிரோட தான் இருந்துட்டு இருக்கான். இதெல்லாம் அவங்களோட வந்து பிளான் தான், இவங்க ஐடியா பண்ணி தான் இந்த மாதிரி பரப்பி விட்டுருக்காங்க, அப்படின்னா தான் அந்த எதிரி வெளியே வருவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பா இதெல்லாம் அவங்களோட வேலையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி மேலே தான் பழைய தூக்கி போட்டு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் கண்டிப்பாக அவங்க இதை பண்ணலை, நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு நடுவில் வந்து வேறு யாரும் சண்டை இழுத்து விடணும்னு சொல்லிட்டு பகையாக்குறதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள நம்ம கண்டிப்பாக பிடிச்சே ஆகணும் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.